வேலை. அதை வந்து நமக்கு தொடர்ந்து பார்ப்போம். அதுல முக்கியமான தோழரா வந்து இங்க களத்துல தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய தோழர் பன்னீர்செல்வம் வந்து இங்க வந்திருக்காரு. வணக்கம் தோழர். அப்புறம் நம்ம அனீஸ் தோழர் வந்து அனீஸ் இருக்காரு. அனீஸ் கேமரா ஆன் பண்ணி இருக்கு. அனீஸ் வந்து ஐலுவை சேர்ந்தவர். அவர் வந்து இதுல ஜாயின் ஆயிருக்காரு. ஸோ இது வந்து லெஃப்டியும் அனீஸும் தான் ஹோஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அனீஸ் அண்ணா ஸ்டார்ட் பண்றீங்களா? தோழர் வணக்கம் தோழர். நான் வந்து அனீஸ் கான், அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்துல வந்து சென்னை மாவட்ட குழுவில் இருக்கேன் தோழர். தோழர் வந்து இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா தூய்மை தொழிலாளர்கள், அதை பத்தி நம்ம பேச போறோம். தோழர் வந்து பன்னீர்செல்வம், அவர் வந்து சமூக நீதி அமைப்பு சாரா பொது பணியாளர்கள் சங்கம் வந்து அதுல வந்து இருந்து செயல்பட்டு இருக்காரு. இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆணுச்சு, காவல்துறை எப்படி கையாண்டது, அரசாங்கம் எப்படி கையாண்டதுன்றது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது பல்வேறு மாவட்டங்கள்ல அந்த போராட்டங்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. மதுரை, கடலூர், திருநெல்வேலி, திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்ல வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த பிரச்சனையில உழைக்கும் மக்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்க நம்ம தோழர் பன்னீர்செல்வம் வந்திருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகளை, நீங்க கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகளை வந்து கேட்கலாம். வணக்கம் தோழர். தோழர், ஜோன் 5, ஜோன் 6 இந்த சென்னை மாநகராட்சியில பற்றி, இந்த போராட்டத்தை பற்றி முதல் உங்க கருத்து என்ன தோழர்? அதுல இருந்து போயிடலாம். சென்னை பெருநகர மாநகராட்சியில் எப்பொழுதுமே வந்து பெருநகர மாநகராட்சிகள் தான் இந்த தனியார் மையங்கள் தொடர்ந்து இருக்குது. அதுல 5, 6 மட்டும் நீண்ட காலமா அங்க இருக்கிற தொழிற்சங்கங்கள் போராடி தனியார் மயம் ஆகல. அந்த ஜோன் அவுட்ல மற்ற மண்டலங்கள் வந்து தனியார் மயமை போச்சு. இது வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணியை வந்து எல்லா நிறுவனங்களும் செஞ்சுட்டு வராங்க. அதை எதிர்த்து இவங்களுக்கு குறைந்தபட்ச கூலி இல்லை. நாங்க 2022 முதல் ஒரு போராட்டம் பண்ணும்போது, அப்ப உழைப்போர் உரிமை இயக்கம் தான் அந்த கூலி ஒன்று வாங்கி உயர்நீதிமன்றத்துடைய நீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையா வச்சு எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியத்தில் அறிவித்த சம்பளம் தர முடியாது, ஏன்னா உயர்நீதிமன்ற உத்தரவு எனக்கு வந்து குறைந்தபட்ச கூலி வந்து உத்தரவு கொடுங்க, 500 ரூபாய் 521 ரூபாய்க்கு மிகாமல் கொடுக்கணும்னு சொல்லி அதை காமிச்சு நாங்கள் 2022 கோயம்புத்தூர்ல பெரிய போராட்டத்தை நடத்தினோம். தூய்மை பணியாளர் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கும் சொல்லி. அப்ப வரைக்கும் இந்த KPO இண்டிகேட்டர்ஸ்ங்கிற ஒரு 3 விதமான கூலி வந்து இங்க தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்லை. 2022 பின்னாடிதான் அந்த KPO இண்டிகேட்டர்ஸ் கொண்டு வராங்க. அப்ப சென்னையில அந்த குறைந்தபட்ச கூலி வழங்கப்படல. அங்கதுக்காக அந்த 5, 6 தோழர்கள் வந்து தொடர்ந்து போராடி நீதிமன்றங்கள்ல பல்வேறு வழக்கு, தொழிலாளர் ஆணையத்துல நீதிமன்றங்கள்ல பல்வேறு வழக்குகளை வந்து பணிநிரந்தரம் கோரியும் குறைந்தபட்ச கூலி வழங்க கோரியும் பல போராட்டங்களை முன்னின்று நடத்தி வந்தாங்க. அதன் தொடர்ச்சியா தான் இப்ப NULM இருந்து தனி இன்னொரு கான்ட்ராக்ட் புதுசா போறாங்க. ஆனால் அதே சம்பளமும் இல்லை, அவங்க குறைந்த கூலி கொடுக்குறாங்க. உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருந்ததுனாலதான் அவங்களுக்கு அந்த குறைந்தபட்ச கூலி வழங்கப்பட்டிருந்தது. இப்ப அந்த இன்னொரு கான்ட்ராக்ட் போகும்போது அந்த குறைந்தபட்ச கூலி வழங்கப்படாது, அதை விட மிக குறைவான கூலி தான் வழங்கப்படும் சொல்றதன் அடிப்படையில அந்த போராட்டம் நடந்து பணிநிரந்தரம் கோரி. நாங்க என்ன, இப்ப பொதுவாக தொழிற்சங்கங்கள் பொறுத்தளவு 450 நாள் வேலை செஞ்சா பணிநிரந்தரம் செய்யணுங்கிற சட்டம் இருக்குது, தொழிலாளர் சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கிறத எல்லா சங்கங்களுடைய கோரிக்கை. அதை வலியுறுத்தி தான் சென்னையில் நடைபெற்ற போராட்டங்கள். நீங்க சொன்னதுல இருந்து ஒரு குறைந்தபட்ச கூலி, ஒரு தொழிலாளி தன்னோட குறைந்தபட்ச கூலியை வாங்குறதுக்கு கூட போராட்டம் பண்ணணும், உண்ணாவிரதம் இருக்கணும், கோர்ட்டு வாசலுக்கு போகணும் அப்படின்ற நிலைமை தான் தமிழ்நாட்டுல இருக்கா தோழர்? தமிழ்நாடு முழுவதும் 1948 கொண்டு வந்த குறைந்தபட்ச கூலி வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படல. நாங்க பல போராட்டங்களை நடத்தி தான் இன்னைக்கு குறைந்தபட்ச கூலி வந்து இன்னைக்கு நாங்க கோயம்புத்தூர்ல வாங்கினோம். கோயம்புத்தூர்ல இருக்கிற விலைவாசி அதிகமா இருக்கிறது கோயம்புத்தூர் மாநகரம் தான். ஆனா இங்க வந்து குறைந்தபட்ச கூலியே வந்து கடந்த 2017 இருந்து 2021 வரைக்கும் கூலியே நிர்ணயிக்கல. சமீரன் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்த பிறகுதான் வெறும் 333 ரூபாய் கூலி இருந்தத அது 2017 போட்ட கூலிய 2021 4 ஆண்டுகள்ல 721 ரூபாய் ஆக்கினாரு. அது பெரிய போராட்டம் பண்ணதுனாலதான் 721 ரூபாய் கூலி. இத்தனை நாள் வந்த கலெக்டர்ல இந்த சட்டத்தை ஒவ்வொரு ஏப்ரல் மாதமும் வந்து மார்ச் 2 வந்து விலைவாசி குறியீட்டின் அடிப்படையில குறைந்தபட்ச கூலி நிர்ணயிக்கணும். ஆனா கடந்த 2021 ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தின பிறகுதான் 721 ரூபாய் கூலி டிக்ளேர் பண்ணாங்க. அப்ப தமிழ்நாடு முழுவதும் கூலி இன்னும் முழுமையா எங்கேயும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இப்ப 721 ரூபாய் கூலி நாங்க முறையா பெற்ற பிறகு அடுத்து வந்து
பேரூராட்சிகள் ஊராட்சிகள் எல்லாம் சம்பளம் தரவே இல்லை. நிறைய தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழே கொடுத்து புகார்களை கொடுத்து அப்பதான் அது கூலி. ஏன்னா எல்லாருக்கும் கூலி தரவுக்கு தயாரா இருக்கு அரசு. ஒரு அரசாணை அறிவிச்சுட்டு நீங்க வந்து ஒத்த ஊதிய சட்டம் 1976 படி சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணுங்கிறத விதி. ஆனா அந்த விதியை கூட பயன்படுத்தாம இன்னும் பல ஊர்கள்ல பல கிராமங்கள்ல பெண்களுக்கு ஒரு கூலி, ஆண்களுக்கு ஒரு கூலின்னு சொல்லி ஒரு கூலியை வந்து முழுமையா கொடுக்கல. ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு வரைக்கும் குறைந்தபட்ச கூலிக்காக போராடிட்டு இருக்கிறோம். இன்னும் பல இடத்துல நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. பத்தி இவங்க சொல்றாங்க தனியாருக்கு போனா குறைந்தபட்ச கூலி எல்லாம் தர்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட குறைந்தபட்ச கூலியும் தரல. மாநகராட்சியில் கூட நாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். அங்கே இப்ப 2020 KPO இண்டிகேட்டர்ஸ் கொண்டு வந்து 3 விதமான கூலி கொடுக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் 3 விதமா கூலி வந்து தீர்மானிக்கப்படுகிறது. ஒண்ணு பொதுப்பணித்துறை சார்பாக வழங்கப்படுகிற கூலி, குடிநீர் வழங்கல் துறை சார்பாக வழங்கப்படுகிற கூலி, மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்த குறைந்தபட்ச தினக்கூலி. இந்த 3 கூலியில இந்த KPO இண்டிகேட்டர்ஸ் நகராட்சி நிர்வாகம் கொண்டு வந்து இதுல எது குறைவோ அந்த கூலி கொடுக்க சொல்றாங்க. இப்ப மத்திய ஒன்றிய அரசனுடைய கூலிக்கும் மாநில அரசனுடைய கூலியில எது விசிஸ்ட் ஹையஸ்ட் எதுவோ அது கொடுக்க சொல்லிட்டு உத்தரவு. ஆனா தமிழ்நாடு அரசு 3ல எந்த கூலி குறைவான கூலியோ அந்த கூலி கொடுக்கும்னு சொல்றாங்க. அப்ப ஒரு குறைந்தபட்சம் ஏதோ ஒரு கலெக்டருக்கு குறைந்தபட்ச கூலி குறைச்சா விட்டுருவாங்களா? இல்ல அது போடுகிற அதிகாரிகளுக்கு. ஆனால் இந்த கடைநிலை பணியாளர்களுக்கு மட்டும் திட்டமிட்டு கூலியை தடுக்கிறாங்க. இன்னும் பல இடங்கள்ல குறைந்தபட்ச கூலி வழங்கப்படவே இல்லைங்க. சரிங்க தொடர். இப்ப வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த கேஸ்ல உயர்நீதிமன்றத்துல நேத்து வழங்கின தீர்ப்புல வந்துட்டு இன்னும் இந்த அரசாங்கத்தோட கொள்கை முடிவு வந்துட்டு அவுட் சோர்சிங் பண்றது, பிரைவேட்டைசேஷன் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எந்த அளவுக்கு இந்த தொழிலாளி வர்க்கத்தை பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க தொடர்? திமுகவுடைய தேர்தல் அறிக்கை, தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி திமுக வந்து நான் அனைத்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலுமே அந்த தேர்தல் அறிக்கைக்கு வரைவு குழுவே போய் எல்லா மாவட்டங்களிலுமே சந்திச்சு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு நாங்க தேர்தல் வெற்றி பெற்றால்னா கட்டாயமா உங்க கோரிக்கை நிறைவேற்றணும் சொல்லி கோயம்புத்தூர்லாம் வந்த பிறகு நாங்க 10,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்து வர்றாங்க. பஞ்ச நிலைகளை பாதுகாப்பது தனி சட்டம் கொடுக்கணும். கோயம்புத்தூர்ல அம்பேத்கருக்கு சிலை இல்ல. தமிழ்நாடு முழுவதும் இந்தியா உலகத்துல எல்லாருக்கும் சிலைகள் இருக்குது. ஆனா புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிலை இல்ல, மாநகரத்துல இல்ல, அந்த எல்லாம் கொடுத்தோம். ஆனா தேர்தல் அறிக்கையில 285ல சொன்னவங்க 2021ல சொன்னவங்க 2022ல ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க போடுற ஒரே ஒரு அரசாணை 152 அரசாணைன்னு சொல்லி நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல கூட 325 தூய்மை பணியாளர்கள் பணி நிறுத்தம் செஞ்சாங்க. ஆனா திமுக ஆட்சியில் நான் பணி நிறுத்தம் செய்யப்படுவேன்னு சொல்லி வந்த பிறகு வாக்கு கேட்டு வந்தவங்க 2022 அரசாணை 152 அரசாணை கொண்டு வந்து தொடக்க நிலை பணியிடங்கள் எதுவுமே இனி வந்து அரசிடம் இல்ல, எல்லாம் தனியாருக்கு தாரை வார்க்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப கொண்டு போயிட்டாங்க எல்லாத்தையுமே. இப்ப அது சட்டமன்றத்துல சொல்றாங்க. ஆனா அங்க சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அது காடுகாம போயிட்டாங்க. இன்னைக்கு சென்னையில் நடைபெற்று இருக்கிற போராட்டம் வந்த பிறகுதான் தொழிலாளர்கள் இப்ப நாங்க 2022 தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறோம். பணி பாதுகாப்பு இல்ல, இஎஸ்ஐ இல்ல, PF இல்ல, எங்கேயுமே பணி வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் இறந்தா அவங்களுக்கான இழப்பீட்டு தொகை இல்ல, எந்த ஓய்வூதியம் இல்ல, நிரந்தர பணியாளர் இறந்தா கூட CPS பணம் தரதில்லை. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஆனா அரசு வந்து அது கண்டும் காணாமல் இருக்கிறதா நாங்க பல போராட்டங்களை நடத்திட்டு இருக்கோம். தொடர் ஜிஓ 152 பத்தி சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா தொடர்? ஜிஓ 152 என்பது ஒவ்வொரு மக்கள் தொகை அடிப்படையில அவங்க எவ்வளவு பணியாளர்களை வந்து அதிகாரிகளை வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதுல வந்து தொடக்க நிலை பணியிடங்களா இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், காவலர்கள், ஓட்டுநர்கள், ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஆபீஸ் அசிஸ்டன்ட், நீங்க செவிலியர்கள், இவங்க எல்லாத்தையுமே தனியாருக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் தனியாருக்கு வந்து இனி வந்து அவங்க பணி இப்ப செய்யறவங்க வேலை செய்யறவங்க அவங்களுடைய பணிக்காலத்தை முடிகிற வரைக்கும் ஓய்வு பெறும் வரையில மாநகராட்சி அவங்களுக்கு நிதி தரு. இதுக்கப்புறம் வந்து இனி வந்து அந்த பணியிட அவங்க ஓய்வு பெற்ற பிறகு இனி அந்த பணியிடங்களை வந்து நிரப்பக்கூடாது. அது எல்லாத்தையுமே அவுட் சோர்சிங் மூலியமா தனியாருக்கு கொடுக்குறாங்க. இப்படி ஒரு விதியை கொண்டு வந்ததுனாலதான் இப்ப அந்த குறைந்தபட்ச கூலியும் இல்ல, இனி தொடக்க நிலை பணியிடங்கள் வந்து இனி யாருக்கும் இல்லைங்கிறாங்க. இனி எல்லாமே அரசு, நீ 8வது 10வது படிச்சதுன்னா இனி அரசு வேலை இல்லை அங்கதான் சொல்றாங்க. நீ மாநகராட்சியிலயோ இல்ல அரசுடைய இதர துறைகள்லயோ நீங்க கல்வித்துறையிலயோ இல்ல எந்த பொதுத்துறைகள்லயோ இனி வந்து வேலை வாய்ப்புகள் இல்லைங்கிறது 2 அரசுகளும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அரசாங்கம்ன்றது, இந்த திராவிட மாடல் அரசாங்கம்னு சொல்றது சமூக நீதி அரசு,
இடஒதுக்கீடை நாங்க பின்பற்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரியான ஜியோக்கள் போட்டு எல்லாமே அவுட் சோர்ஸையும் பிரைவேடைசேஷனும் பண்ணா இடஒதுக்கீடுன்ற அந்த கோட்பாடு வந்து நீர்த்து போகிறதுக்கான வழியாகாதா தோழர்? நாம பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்த அரசு இன்னைக்கு சாராய கடை ஏற்று நடத்திக்கணும், அதுதான் லாபம் குடிக்கிறான். சாராய கடை ஏற்று நடத்திக்கிறவங்க இன்னைக்கு எல்லாம் கல்வி தந்தைகளா மாறி இன்னைக்கு முழுக்க கல்வியாளர்களா மாறிட்டாங்க. அததான் இன்னைக்கு நடக்கிற ஒரு பெரிய அவலமான ஒரு சூழல். இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு வந்து இந்த ஊரை பாதுகாக்கிறத நீங்க வந்து அசாதாரண குப்பை இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் நீங்க வந்து அந்த டெய்லி மனிதன் வாழ்கிற இடத்துல டெய்லி குப்பை உருவாகிட்டே இருக்கு. இது வந்து அழிக்கவே பட முடியாது. இதை வந்து இதை பயன்படுத்துறதுக்கு இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி வேலைகள் செய்வதற்கான அதிகபட்ச ஊதியம் மற்ற நாடுகள்ல அதிகபட்ச ஊதியம் தர்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இது குறைந்தபட்ச ஊதியம் கூட வழங்கப்படலாங்க. ஏன்னா இதை பத்தி பேசுவதற்கு தயாரா இல்லை யாருமே. இதை பத்தியான பேசுகிற நபர்கள் மிக குறைந்த நபர்களா இருக்கிறதுனால அரசு இது கண்டும் காணாமல் கொண்டு போறாங்க. திரும்ப அந்த போராட்டத்துக்கு வருவோம். அந்த போராட்டத்தை இந்த அரசாங்கமும் காவல்துறையும் எப்படி கையாண்டாங்க அப்படின்றது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க தோழர். நீங்க இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல நீங்க அந்த வழக்கு போட்ட தேன்மொழி அங்கறவங்க வந்து திமுகவை சார்ந்தவங்க. நாங்க நிறைய வழக்குகளை வந்து உயர் நீதிமன்றத்துல 2020 18 இருந்து பணி நிரந்தரம் கோரி குறைந்தபட்ச ஊதியம் கோரி வழக்கு நாங்க தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அந்த வழக்குகள் இன்னைக்கு வரைக்கும் மாநகராட்சி நிர்வாகம் ஒரு இடத்துல கூட பதில் மனு தாக்கல் பண்ணல. நீங்க தேனி மாவட்டத்துல பணி நிரந்தரம் கோரி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதை எதிர்த்து அரசு மேல்முறையீடுக்கு போறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாங்க பணி நிரந்தரம் கோரி தொடரப்பட்ட வழக்குகளை இன்னைக்கு வரைக்கும் பதில் தரல, மாநகராட்சினால பதில் போடல. ஆனால் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. யாருக்கும் பொதுமக்களுக்கோ யாருக்கும் போக்குவரத்துக்கோ எந்த பாதிப்பும் இல்லாம அமைதியான அறவழியில் நடக்கிற போராட்டத்தை ஒருத்தர் பொதுநல வழக்கு உடனடியாக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஏற்றப்பட்டு அவங்க உடனடியாக மதியம் தீர்ப்பு வருது. ஆனா நைட் 10 மணிக்குள்ள அது யாரையுமே கேட்காம சட்டவிரோதமாக அடித்து இழுத்துட்டு போறாங்க. எந்த ஒரு மனித உரிமை மீறலுக்கு அப்பாற்பட்டு அவங்க எல்லாத்தையும் பெண்கள் என்று கூட பார்க்காம எல்லாரையும் தராதரம் எழுதிட்டு போய் ரோட்ல காவல் நிலையங்கள் பஸ்ல ஏற்றிட்டு கை கால் உடைச்சு நிறைய பேர் பாதிப்புக்கு ஏற்பட்டிருக்கிறாங்க. நீங்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது எவ்வளவு கொடுமையா இருக்கு. அந்த இடத்துல கழிவறை கூட இல்லாம 13 நாட்கள் அங்க இருந்துட்டாங்க. நீங்க பாருங்க, காவல் நிலையத்துல போராட்டம் பண்ணும்போது காவல் நிலையத்துல பந்தோபஸ்து வரும்போது கூட காவலர்களுக்கு தனியா வந்து ஒரு ஜீப் ஒரு மொபைல் டாய்லெட் வரும். ஆனா போராடுகிற 13 நாள் போராடிட்டு இருக்கிறவங்க சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கடும் வெயில உட்கார்ந்து இருந்திருக்காங்க. எவ்வளவு யோசிச்சு பாருங்க. இந்த ஊரையே காப்பாற்றணும். பெருவெல்லாம் வரும்போது இந்த தொழிலாளர்கள் தான் காப்பாத்துறாங்க. கோவிட் வந்தப்ப இவங்கதான் காப்பாத்துறாங்க. இவங்களுக்கு காலை கலவி விட்டாங்க, மலர் மாலை போட்டாங்க, ஹெலிகாப்டர் எல்லாம் மலர் தூங்குறாங்க. நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்தியாவில் எந்த முதலமைச்சர் செய்யாத ஒரு வேலையா இஎஸ்ஐ மருத்துவமனை நேரடியா கவசம் அணிந்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து நான் இந்த தொழிலாளிகள் சொன்னேன், நான் உங்களை எல்லாம் பணி நிரந்தரம் பண்ணுவேன், நான் கட்டாயமாக பண்ணுவேன்னு சொன்ன முதலமைச்சர் போராடுகிற தொழிலாளர்கள் இவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது பல்வேறு போராட்டங்களுக்கு முன்னாடி நின்று போராட்டங்களுக்கு துணையாக நின்றவர். அதே இன்னைக்கு பல போராட்டங்கள் முன்னாடி அறிக்கை விடுத்தவங்க இவரே சொல்லிட்டாரு. அந்த எதிர்கட்சி எந்த இல்லம் தொழிலாளர்கள் வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க போது அப்படியெல்லாம் தூக்கக்கூடாது, நீங்க உடனடியா பணி நிரந்தரம் செய்யும் சொல்லி இதே சென்னையில் போராடிய தொழிலாளர்களுக்கு ஆதரவாக கடிதம் எழுதியவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதினார். இவரே கடிதம் எழுதிட்டு சட்டவிரோதமாக நீதிமன்றத்தில் பல வழக்குகள் இருக்கும் போது அவசரமாக அந்த வழக்குகளுக்கெல்லாம் அரசு பதில் தராம யாரோ ஒருவர் போட்டாங்க சொல்லிட்டு உடனடியாக அந்த தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்கிற தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கை அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்தாம நேரடியா முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம், தொழிலாளர்கள் கூப்பிட்டு அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம், அதிகாரிகள் கூப்பிட்டு முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு பண்ணி. ஏன்னா அதிகபட்சம் வந்து அப்லட் அத்தாரிட்டி முதலமைச்சரான அவரை வச்சு ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயாராகவும் இல்லாம அவசரமாக இன்னைக்கு தொழிலாளர்கள் வந்து கைது செய்யப்பட்டு நள்ளிரவில் கொண்டு போய் இதே நாங்க சென்னையில போய் போராட்டம் அவங்களுக்கு ஆதரவா நாங்க ஒரு போராட்டம் பண்ணோம். கோயம்புத்தூர் மாநகராட்சியில் வேலை நேரத்தை மாத்திட்டாங்க. காலை 5:45 காலை 7 மணிக்கு பாத்தீங்கன்னா போராட்டம் ஒரு 10-20 நிமிடங்கள்ல எங்களை கைது பண்ணி எங்க கொண்டு போறாங்க, நகராட்சி நிர்வாக ஆணையிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு வேளச்சேரி கொண்டு போய் அங்க அடைத்து வைக்கப்பட்டு நாங்க கோயம்புத்தூர் போற வரைக்கும் பஸ்ஸை பிடிச்சி ஏற்றி விட்டு அந்த தொழிலாளிகள் யாரும் கோயம்புத்தூர் இருக்கவே கூடாதுங்கிறக்கா சென்னையில இருந்து குறைத்து விடப்பட்டாங்க. ஒரு ஜனநாயக முறையில் போராடுவதற்கு கூட உரிமை வாய்ப்பு வழங்க மறுக்கிறாங்க. நீங்க இப்ப அரசு பற்றி கேள்வி கேட்கக்கூடாது, போராடுவதற்கு நீங்க போராட்டம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு மனதை உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க 13 நாள் போராட்டம் பண்ணாங்க, 13 நாள் இருந்துட்டு அவர்களால ஏதாவது ஒரு பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ பாதிப்பனா இந்த 13 நாள் ஒரு இடத்துல கூட பாதிப்பு ஏற்படல. அப்படியே கூட உயர்நீதிமன்றம் உத்தரவு என்ன சொல்லுது,
அவருக்கு வேற இடத்துல போராடுவதற்கு வாய்ப்பு வழங்கணுங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் போராடுவதற்கு அந்த இடத்த தரல. போராட்டம் பண்ணி அந்த வழக்கறிஞர் பாரதி மீது பல்வேறு வழக்குகளை தாக்கல் பண்ணி டெய்லி காவல் நிலையத்தில் அலக்களிக்கப்படுகிற ஒரு சூழல் தான் இங்க நடந்து கொண்டிருக்கு. தோழர் அப்ப வந்து போராடும் மக்கள் சார்பாக போராடுவதற்கு வேற இடத்துல போராடுவதற்கு மனு அளிக்கப்பட்டிருக்கு, அது மேல வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்களா தோழர்? ஆமா ஆமா, இது வரைக்கும் மனு எடுக்கல. மனு மேல டெய்லி போய் கேட்கறாங்க. அடுத்த போராட்டம் பண்றதுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவை மதித்து எங்களுக்கு போராடுவதற்கு ஆணையாளர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆணையாளர் அந்த கடிதத்தின் மீது எவ்வித நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. தோழர் அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்துல வந்து வேற ஒருத்தவங்க எல்லாம் வந்தாங்க, அதனாலதான் போராட்டம் நீர்த்து போயிடுச்சு, இது வந்து தொழிற்சங்கம் மேற்கொண்ட போராட்டம், ஆனா வேற யாரோ வந்து அந்த மக்களை பாக்குறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க, அதனாலதான் அந்த போராட்டம் வந்து இந்த மாதிரியான நிலைமைக்கு போனது காரணம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க தோழர். அதை பத்தி உங்க கருத்து என்ன? ஒரு போராட்டம்னா எல்லா மக்களும் கடந்துப்பாங்க, எல்லா கட்சி சார்பாகவும் வருவாங்க, அப்ப இவங்க வந்தனாலதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே ஆளும் தரப்புல இருந்து. போராட்டம் என்பது தன்னுடைய உரிமைகளுக்காக ஜனநாயக வழியில நம்ம போராட்டம் நடத்துறோம். இது மக்கள் கிட்ட கொண்டு போய் யாருக்காக நம்ம வேலை செய்யறோம், இது மக்களுக்கான போராட்டம். அந்த மக்கள் தன்னெழுச்சியாக வந்து போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நான் போராடுகிறேன்னா குடிக்கிற தண்ணி இல்லைன்னா ஒரு ரோட்ல மயக்கம் உட்கார்ந்து ஒரு தொழிலாளர்கள் தண்ணி கொடுக்குறாங்க, நமக்கு ஆதரவா சாப்பாடு கொடுக்குறாங்கிறது இயல்பாக எங்க தமிழர் பண்பாடுங்க. விருந்தோமல் இருக்குங்க. எங்க வந்து யாராவது ஒருத்தர் போராடினா அவங்களுக்கு உதவி செய்யறாங்கிற இயல்பான மனப்பாங்கு நம்ம கிட்ட இருக்கு. ஒரு அமைப்பு இங்க கட்சிகளை கடந்து எல்லாரும் தொழிலாளர்கள் வந்து இவர்கள் தான் இருக்கிற மிக கடுமையான வேலைகள் இருக்கிறாங்க, குறைந்தபட்ச கூலி இல்ல அங்கக்கா எல்லாரும் வந்து தானாக வந்து யாரையும் போய் எனக்கு ஆதரவு கொடுக்கலாம் கேட்கல. தானா உட்கார்ந்துருந்தவங்க தானா வந்தவங்களை வந்து அரசு என்ன நினைக்குதுன்னா இது பரவலாக போயிடக்கூடாது, மற்ற மாவட்டங்களுக்கு போகக்கூடாது, இது அரசியல் கொண்டு போகக்கூடாது, அதனால இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறத அரசுடைய திட்டம். ஏன்னா போராடுகிற குரல் வந்து நசுக்கப்படுவதா எந்த அரசு வந்தாலும் அந்த அரசு செய்கிற வேலையை தான். இந்த தொழிலாளிகள் போராடுவது எல்லா பொதுமக்கள் நடிகர்கள் இருந்து எல்லாத்திலும் ஆதரவு கொடுத்தாங்க. இந்த ஆதரவு பெருகிறதை அரசுனால ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த ஆதரவு பெருகிட கூடாதுங்கிறது தான். ஏன்னா மற்ற மண்டலங்களுக்கும் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிற மண்டலங்களுமே வந்துருவாங்க. கோயம்புத்தூர்ல நாங்க போராட்டம் பண்ற கூட பாதி மண்டலங்கள் இன்னைக்கு நாங்க வந்து எங்களை கைது செய்யலாம், மற்ற தொழிலாளர்கள் இயல்பா வந்துருவாங்க. நம்ம சக தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்ப அவர்களுக்கு போய் உறுதுணையா இப்ப கோயம்புத்தூர் சென்னை போராட்டத்துக்கு எங்களுடைய கோயம்புத்தூர் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக அடுத்த நாளே கைது கண்டித்து நாங்கள் போராட்டம் பண்றோம். அப்ப இது தார்மீக ஆதரவு போராடுகிற தொழிலாளர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. என் சொந்த அரசை எங்களை வந்து கொத்தடிமையிலாக நடத்துறதுக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்ணுவதற்கு அந்த போராட்டத்திற்கு தன்னெழுச்சியாக தருகிற ஆதரவை தடுப்பது என்பது ஒரு சட்டவிரோதமான செயல் தான். அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தின் போது இந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து ஒரே ஒரு முதல் தடவை நடந்த பேச்சுவார்த்தையில மட்டும்தான் கலந்துகிட்டாரு, மீதி எல்லா பேச்சுவார்த்தையிலையும் அமைச்சர் சேகர் பாபு தான் கலந்துகிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு 8ஆம் தேதி 8வது நாள் 9வது நாள் அப்ப எல்டியூசி யூனியன்ல இருந்து ஒரு லெட்டர் வருது, நாங்க அதிகாரிகள்கிட்டயே பேசிக்கிறோம், இந்த அமைச்சர் வந்து ரொம்ப ஸ்டெபனா இருக்காரு, அவர்கிட்ட எங்களால் பேச்சுவார்த்தையை நடத்த முடியல, முதல்ல கலைஞ்சு போங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அமைச்சர் மக்கள் பிரதிநிதி, அவர்கிட்டயே பேச முடியாது, அவரு தான் மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டு வந்திருப்பார், அவருடையே அணுக முடியாத அளவுக்கு இருந்துகிட்டு ஆனா வந்து அதிகாரிகளே பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க தோழர். அது குறித்து உங்கள் பார்வை என்ன? சேகர் பாபு மினிஸ்டர் வந்து அந்த வந்த முறை இந்த பண்ணையார் அடைந்த வருகிற முறை மாதிரி அந்த முகபாவனை தோற்றமெல்லாம் ஏதோ ஒருத்தர் போராடுகிற தொழிலாளர்களை பாக்குற மேயர் கூட அந்த இடத்துல சீட்டு உட்கார்ந்த தொழிற்சங்க தலைவரை பாக்குற வித வேண்டா வெறுப்பா பாக்குற இவர்களுக்கெல்லாம் நாம் பேச வேண்டுமா அங்கிற ஒரு மனநிலையில் பேசுவது என்பது இது ஒரு பண்ணையார் முறைதான். முதலாளி மாதிரி தான் இருக்கிற தொழிலாளிகள் முதலாளித்துவ சிந்தனையோட தான் அவங்க பணியாற்றுகிறாங்க. அவர்களுக்கு வந்த முறையே வந்து அப்படிதான் பேசுறாங்க. நீங்க அவர் சேகர் பாபு அமைச்சர் அவருடைய துறையில இவ்வளவு கொடுமைன்னு கேட்டா, இங்கேயாவது நாங்க போராடுகிறோம், கோயிலுக்கு நாங்க போராடிட்டு இருக்கிறோம், பல வழக்குகள்ல இந்த அறநிலைத்துறையில இருக்குது. எந்த அறநிலையத்துல வேலை செய்ய கடவுள் இவர்கள் தான் வந்து கடவுள் காப்பாற்றுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எந்த கடவுளுமே அந்த இருக்கக்கூடிய தொழிலாளிகளை காப்பாற்ற இன்னைக்கு வரைக்கும் குறைந்தபட்ச ஊதியம் எந்த ஹாஸ்பிட்டலும் வேலை எந்த கோயிலும் கொடுக்கல. பழனி கோயில தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்க முருகன் கோயில்ல, வடபழனி கோயில்ல, எந்த கோயிலும் எல்லா கோயிலும் 300க்கும் மேற்பட்டவங்க வேலை செய்யறாங்க. அவங்க ஒரு 50,000க்கும் மேற்பட்ட கோயில வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் இருக்கிறாங்க. இந்த அறநிலையத்துறை ஆணையரை தவிர மற்ற அனைத்து படைகளும் அங்கே அவுட் சோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.
அது ஆந்திராவை சேர்ந்த நிறுவனங்கள் தான் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறாங்க. அவருக்கு எல்லாமே அவருடைய நிறுவனத்துக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. ஒருவரை கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த இந்த அறநிலைத்துறையில பணிநிரந்தரம் செய்யலாம். இதே சட்டம் அவர்களுக்கு பொருது. இந்த அறநிலைத்துறையிலும் கூட இருக்கிற ஒரு தொழிலாளிகள் கூட குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படவில்லை. ஆனால் இவர் நகராட்சி அவர் அந்த மாவட்டத்தை அந்த பகுதியை சேர்ந்தவர் என்பதனால தொடர்ந்து வந்து தொழிலாளிகளுக்கு எந்த புரிதலும் இல்லாம அந்த அந்த துறை அமைச்சர் வந்து நிறைய பேசினாலும் கூட அந்த துறை அமைச்சருக்கு தான் பெரும்பாலான செய்திகள் தெரியும். இவர்கள் எல்லாமே முடிச்சுட்டாங்க. நீங்க அரசாணை 152 கொண்டு வந்துட்டு இனி தொடக்க நிலை நாங்க தனியார் நீங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா தனியார் நிறுவனங்களுக்கு போனா பணி பாதுகாப்பு கிடைக்கும்னா அரசே தேவையில்லையே. அரசு தனியார் நிறுவனத்துக்கு போனா இஎஸ்ஐபி நீ தரலங்க நீங்க தரலங்கிறது ஒத்துக்கிறீங்களா? நீங்க குறைந்தபட்ச கூலி தரல அவங்க தருவாங்கன்னா அப்ப இத்தனை நாள் நீங்க தரலங்கிறது ஒத்துக்கணும். அப்ப அந்த தொழிலாளி அங்கு போனா பணி பாதுகாப்பு இத்தனை பேர் இறந்ததுக்கான இழப்பீடு யாரு கொடுப்பாங்க? இத்தனை ஆண்டு காலம் வேலை செஞ்சவங்களுக்கான இழப்பீடு யாரு கொடுப்பாங்க? இப்ப கிராஜுவிட்டி இருக்குதுங்க. அப்ப கிராஜுவிட்டி நீ இத்தனை நாள் நீ வெளியிட்டு நீ போறேன்னா எனக்கு பணப்பயன்கள் கொடுக்கணுமா இல்லையா? அந்த பணப்பயன்களை கூட நீ தர மாட்டாங்கிற. நீ வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க ஓய்வூதியம் தரும் வார விடுமுறை தருவாங்கன்னு சொல்றது. அப்ப தொழிலாளர் சட்டத்துல இருக்குது. இதெல்லாம் வந்து 1948 அம்பேத்கர் பல்வேறு சட்டங்கள் தொழிலாளர் சட்டங்களை உருவாக்கி இருக்காங்க. நாங்க கேட்கறதுன்னா இருக்கிற சட்டங்களை வந்து நீங்க இப்ப நடைமுறைப்படுத்தினாலே போதுங்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு முழுதும் நீங்க எத்தனை இடத்துல ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. இந்தந்த மாவட்டங்களுக்கு இந்தந்த மருத்துவமனையில இந்தந்த பேரூராட்சியில இந்த ஊராட்சி இல்லைங்க இவ்வளவு கொடுமைன்னு கேட்டா ஊராட்சியில வந்து 100 ரூபாய் தாங்க தினக்கூலி வழங்கப்படுகிறதுங்க. மாசம் 5500 ரூபாய், நிரந்தர பணியாளிக்கு 8000 ரூபாய். இந்த கூலி வச்சு அவன் எப்படி வாழ முடியும்? பெட்ரோல் விலை எல்லாம் ஒரு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கா? இங்க ஒரு கலெக்டர் வாங்குற 2 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு தரக்கூடிய கூலியுமே நான் ஊராட்சியில் வேலை செய்யறவங்களுக்கு பெட்ரோல் ஒரே மாதிரி இருக்குதா? விலைவாசி ஒரே மாதிரி இருக்குதா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனா வாங்குற சம்பளம் மட்டும் வேற மாதிரி இருக்குது. அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு 100 ரூபாய் பெட்ரோல் பெரிய விஷயம். வெறும் 6500 ரூபாய் வாங்குறவனுக்கு எனக்கு அதே 100 ரூபாய் பெட்ரோல். அப்ப இங்க சமூக நீதியே இல்லையே, சமத்துவம் இல்லையே. ஒவ்வொரு விதமா சம்பளம் வழங்குறீங்க. ஒவ்வொரு சம்பளம் நீங்க ஒரு கலெக்டருக்கு 1 மாசம் சம்பளத்தை நீங்க நிறுத்தி வச்சிருங்க. இல்ல உங்களுக்கு படிகளை குறைச்சிருங்க. நாளைக்கே உங்களை போராட்டம் பண்ணுவாங்க. மற்றவர்கள் போராடலாம். நீங்க பாருங்க நீதிமன்றங்கள் நீதி சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடாங்கிறாங்க. உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு சங்கம் இருக்கு, நீதிபதிகளுக்கு சங்கம் இருக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சங்கம் இருக்குது, எல்லோருக்கும் சங்கம் இருக்குது. ஆனால் நீங்க கடைநிலை ஊழியர்கள் மட்டும் சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்க ஹாஸ்பிட்டலையோ மற்ற இடத்துல சங்கம் வச்சீங்கன்னா அந்த தொழிலாளிகள் மிரட்டப்படுவோம். யாரு மிரட்டுறாங்க? தனியார் நிறுவனங்கள் மிரட்டுது. அவங்கள யாரு மிரட்டுறாங்க? அரசு மிரட்டுது. நீ கூலி கேட்கக்கூடாது, சம்பளம் கேட்கக்கூடாது, வேலை நேரம் கேட்கக்கூடாது, அடிமைகள் மாதிரி இருக்கணுங்கிறா. வேலை நேரம் 8 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய முடியாது. ஓவர் டைம் கொடுக்கணும். நான் 2 நாள் தொடர்ந்து வச்சேன்னா அடுத்த நாள் லீவு கொடுக்கணும். சட்டத்துல இடம் இருக்கு. பண்டிகை கால விடுமுறைகள் கொடுக்கணும். இது எல்லாம் தனியார் நிறுவனங்களை கொடுத்து அந்த நிறுவனங்கள் எந்த சட்டங்களையும் மதிக்காம கொத்தடிமைகளை போல நடத்துறதுதான் அரசு துணை புரியுது. இன்னொரு கேள்வி, இந்த நீங்க சொன்ன அந்த பணி விடுப்புல இருந்து கிராஜுவேட்ல இருந்து இஎஸ்ஐல இருந்து எல்லாம் சட்டமா இருக்கு. அது ஏதோ இந்த தனியார் ராம்கி நிறுவனம் வந்து சலுகையா தருது, அதை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சட்டப்படி கொடுக்க வேண்டிய உரிமையை வந்துட்டு அவன் வந்து ஏதோ வந்து இலவசமா தரான், நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே தோழர். இப்ப என்னன்னா நான் என்னால செய்ய முடியல அந்த வேலையா செய்யறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க செய்யலங்கிறது உண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு முழுவதும் எந்த இடத்துலயும் குறைந்தபட்ச கூலி இல்ல. எந்த மாதிரி இப்போ வர மருத்துவமனையில நீங்க வேலை நேரம் காலை 7 to 2 தான் வேலை நேரம். ஆனா இங்க எல்லாருமே 7 to 4 7 to 6 வாங்குறாங்க. எல்லா பேர் நீங்க முதலமைச்சரோ ஒரு மற்றவங்க யாராவது வரும்போது அன்னைக்கு பூரா எல்லா பணியாளருக்கும் வந்து 24 மணி நேரம் வேலை செய்யணும். அது நேரம் நீங்க வேலைக்கு வர்ற நேரத்தை கரெக்டா சொல்றாங்க. ஆனா போற நேரத்தை சொல்லவே மாட்டாங்க. எப்ப வேலை முடிஞ்சதோ அப்பதான் அதிகாரிக்கு. ஏன்னா தனக்கு கீழே ஒரு தொழிலாளி இருக்கணுங்கிற எல்லா அதிகாரிகளும் எல்லாருமே விரும்புவாங்க. ஏன்னா கடைநிலையா இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான். இந்த தொழிலாளர்களை வந்து எப்ப வேணா மிரட்டிக்கலாம், அவங்களுக்கு கேட்பதற்கு யாரும் இல்லை அங்கிற ஒரு மனநிலையில தான் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, இந்த கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்கறவங்களோட அவங்களோட பிரச்சனை வந்து எப்படி தோழர் இருக்கு? அவங்க எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எந்த மாதிரியான பிரச்சனைகள்? ஒன்றிய அரசுகள் தான் 91ல இருந்து கொண்டு வந்த இந்த காட்டும்பத்தின் விளைவாக எல்லாமே தனியார் மயம் ஆகிட்டு இருக்குது. நான் தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து செம்மொழி மாநாட்டுலதான் தூய்மை பணியாளர்களை வந்து மாநகராட்சி ஆணையாளரே நேரடியா வேலைக்கு எடுத்தாரு. ஆதார் கார்டு, அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை வச்சு நேரடியா வேலைக்கு எடுத்தாங்க. நீங்க வேலைக்கு எடுத்த பிறகு செம்மொழி மாநாட்டுக்காக முதலமைச்சர் வந்து கட்டாயமா உங்களை பணிநிரந்தரம் செய்வாரு. அரசு பணியில பத்திரிகையில விளம்பரம் கொடுத்துதான் இந்த வேலைக்கு வந்தாங்க.
வேலைக்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு மேல ஆகி பண்ணல. அதிமுக ஆட்சியில் தான் ஒரு 325 பேர்த்த வேலை செஞ்சாங்க. அப்ப இந்த ஒப்பந்த பணியாளர்ங்கிறவங்க எந்த சட்டப்படியான உரிமைகளும் மறுக்கப்பட்டு இருந்தவங்க தான் இப்ப வரைக்கும். இது ஒப்பந்த பணியாளர் சட்டம், ஒழிப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதான் அரசு வேலை. நீங்க வந்து அந்த அந்த சட்டத்தை இவருக்கு உயிர் கொடுக்குறாங்க. ஒப்பந்த பணியாளர் ஒழிப்பு சட்டத்தை முறையாக படிப்படியாக ஒழித்து அவங்களை நிரந்தர பணியை வைக்கிற மாதிரி தான் சட்டம் சொல்லுது. 450 நாள் வேலை செஞ்சா, நீங்க 250 நாள் வேலை செஞ்சா 12 செய்யணும் சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கு பல குறுக்கு வழிகளை தான் உருவாக்கி ஒப்பந்த முறையை உருவாக்கி தனியாருக்கு தாரை வாக்குறாங்க. இப்ப நிரந்தர பணியாளர்னா அவங்களுக்கு வந்து வைப்பூதியம் தரணும், பண்டிகை கால விடுமுறை தரணும், பல்வேறு சலுகைகள் தரணும். இவங்களுக்கு அப்படி ஒப்பந்த பணியாளராக இருக்கிற கான்ட்ராக்ட் பேஸ்ல இருக்கவங்களுக்கு அது எல்லாமே தர வேண்டியதில்லை. அவங்க எவ்வளவு நேரம் வேணும் வேலை செய்ய வைக்க முடியுங்கிற அடிப்படையில இது யாருக்கு இந்த ஒப்பந்த முறை வரும்போது யாருக்குன்னா, நீங்க கான்ட்ராக்ட் யாருக்கு போகுதோ அந்த கான்ட்ராக்ட் எடுத்த நிறுவனம் இவங்களுக்கான சலுகை தான். கான்ட்ராக்ட் 152 கோடி 100 கோடி, நீங்க 30 கோடி 40 கோடிக்கு மேல கூட செலவு பண்ண மாட்டாங்க. மீதி எல்லாத்தையும் கொள்ளைதான் அடிக்கிறது. ஒரு தனியார் முதலாளிகள் கொள்ளை அடிப்பதற்கு அரசே துணை புரியுது. இப்படி டாஸ்மாக் வந்து லாபம்னா உடனே அரசு எடுத்து வச்சிருச்சு. டாஸ்மாக்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு யாருக்கும் இல்லை. ஆனா சேவை தொழிலா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க மருத்துவமனைகளை எல்லா துறையும் நீங்க எவ்வளவு பெரிய குடிமனு கேட்டா ஒப்பந்தம் இன்னைக்கு அரசு வந்து தனியாருக்கு, நீங்க தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலகமே பராமரிக்கிற பணியை வந்து தனியார் கொடுத்திருக்காங்க. பிபிஎம்எஸ் நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனம் தான் தலைமைச் செயலகத்தை. அப்ப இவர்கள் இனி எதிர்காலத்துல வந்து தனியார் நிறுவன முதலாளிகள் தான் ஆட்சியாளர்களா மாறுறாங்க. நம்ம கிழக்கிந்திய கம்பெனி எப்படி வியாபாரத்துக்காக வந்தாங்க, இந்தியாவை கைப்பற்றினாங்கிற மாதிரி இனி இந்தியா தமிழ்நாட்டை ஆளுகிறது யாருன்னா தனியார் முதலாளிகள் தான் ஆள போறாங்க. அப்ப இங்க நீங்க மாநகராட்சி சரி, நீங்க விட்டு மாநகராட்சி மேயர் தனியாருக்கு கொடுக்கணும், கார்பரேஷன் கவுன்சிலருக்கு வேலை இல்லை, மேயருக்கு வேலை இல்லை, எல்லா தனியார் நிறுவனமே செய்யறதுனா அப்ப இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு என்ன வேலை? இப்ப கவுன்சிலருக்கு என்ன வேலை, மேயருக்கு என்ன வேலை? எந்த வேலையிலும் இல்லைங்கிற மாதிரி ஒரு அந்த சட்டங்களை எல்லாம் நகரமைப்பு சட்டம், உள்ளாட்சி முறை சட்டங்களை எல்லாம் ஒழிப்பதற்கு மிக வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே தொடர். இந்த கான்ட்ராக்ட் மூலமா சிபாரிசுல வந்து உள்ள போறாங்க, அவங்களுக்கு சொந்தமானவங்க, கவுன்சிலருக்கு சொந்தமானவங்க, எம்எல்ஏக்கு மேயருக்கு சொந்தமானவங்க எல்லாம் கான்ட்ராக்ட் மூலமா உள்ள போறாங்க. அந்த தகவல் உண்மையா தொடர்? நீங்க இதுவரை பெரிய குடும்பம் ஒரு வழக்கே நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். அரசு மருத்துவமனைகளை இந்த இஎஸ்ஐ டிஸ்பென்சரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்ட 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் சொல்லிட்டு ஒப்பந்த பணியாளர் காசு வாங்கிட்டு வேலை செஞ்சிருக்கிறாங்க. நிறைய அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கிறாங்க அதிகாரிகளை. கடந்த ஆட்சியிலும் சரி இப்பவும் சரி நிறைய அவங்களுக்கு தெரியும், எனக்கு இவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். பணி நிரந்தரம் பண்ணிடுவாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல சம்பளம் வந்து வெறும் 7,000 ரூபாய் சம்பளம். ஆனா இவங்க அந்த வேலை கொடுத்து வந்த பணம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து வந்திருக்காங்க. அதிகாரிகளுக்கு, இந்த அரசியல்வாதிகளுக்கு நான் அந்த வேலை வாங்கி தர்றேன், இது நிரந்தரப்படுத்தப்படும் சொல்லி பல தொழிலாளிகள் ஏமாற்றப்பட்டு இப்ப பணியில் இருக்கிறாங்க. வெறும் 6,000 ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இது நான் வேலை வாங்கி பணி நிரந்தரமாகி எங்க ஆட்சி முடியிருக்குள்ள பணி நிரந்தரம் பண்ணிடுவான்னு சொல்லி பண்ணாங்க. அப்படி பண்ணி பல இடத்துல பல புகார்கள் வந்து விசாரணைகள் இருக்கு. ரெண்டாவது, இந்த போராட்டம் வந்து முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் திருமாவளவன் வந்து விசிக தலைவர் டாக்டர் திருமாவளவன் வந்து இது ஒரு சாதி தொழில், இது வந்து வாழையடி வாழையாக போகும், அதனால பணி நிரந்தரம் கேட்கறது வந்து சரியில்லை அப்படின்னு ஒரு கூற்ற வச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன தொடர் நினைக்கிறீங்க? அவருமே வந்து அண்ணன் வந்து நிறைய தொழிற்சங்கங்கள் வச்சிருக்காரு. அதுல அவருடைய தொழிற்சங்கமும் தூய்மை பணி தொடர் சரியா கேட்க மாட்டேங்குது. இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, வாய்ஸ் மட்டும் கேட்கல. கேக்குதா? இப்ப கேக்குது. வைஃபை கனெக்ட் பண்ணி அப்ப நீங்க அண்ணன் திருமா அவர்கள் வந்து தொழிற்சங்கமும் வந்து இருக்குது. அந்த தொழிற்சங்கம் மதுரையில் மேட்டுப்பாளையத்துல பல இடத்துல தூய்மை பணியாளர் குறைந்தபட்ச ஊதியம் வேண்டி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த தொழிற்சங்க தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு அண்ணன் என்ன பதில் சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, இந்த இழு தொழிலாக முதல்ல அது தொடக்க நிலை பணிகிறா. நீங்க தூய்மை பணியாளர் வேலைக்கு வந்து அந்த வேலையில இருக்க போறதில்ல, அவர்களுடைய அடுத்த தலைமுறை அந்த வேலைக்கு வர போறதில்ல. முதல்ல வந்து எல்லாரும் செய்கிற வேலை முதல்ல இது ஒரு சாதி மட்டும் தான் வேலை செய்யறங்கிறது இவர்கள் கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய். நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு கூட இப்ப நான் ஒரு ஆத்திய கூட உங்களுக்கு நான் அனுப்பி இருக்கிற தோழருக்கு இந்த
இப்ப கேக்குதுங்களா அதுல? இப்ப இப்ப கேக்குது கேக்குது. இங்க ஆர்டிஐல என்ன இதுல நாங்க கேட்டோம்னா, தமிழ்நாட்டுல எந்த வேலை எடுத்தாலும் நீங்க இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் வர்றாங்க. நாங்க தமிழ்நாடு முழுவதும் ஆர்டிஐ கேட்டுக்கிறோம். அந்த ஆர்டிஐ கேட்டதுல தமிழ்நாடு முழுவதும் 18% 18 பேர் தான் போக முடியுங்க. 100க்கு மீதி இருக்கிறதுல யாரு போறாங்க? 69 இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க இப்ப வேலைக்கு போறாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு கண்காணிக்க வேண்டிய அரசு கண்காணிக்காம இருக்கிற அந்த வேலையை அவங்க செய்யல. இந்த 18 பேர் அவங்களுடைய வேலையை செய்யறாங்க. நாங்களே பல போராட்டங்களை நடத்திட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு சாலை ஓரத்துல பாதாள சாக்கடை இழக்கிற பணியிலையோ இல்ல மலக்குடி மரணங்களை இறந்தவங்களுடைய கணக்கீடு நீங்க எடுத்தீங்கன்னா மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா இவர் பொத்தாம் பொதுவா இவர் இந்த சமூக மக்கள் இருக்கு. ஒப்பந்த பணியாளர் நீங்க 10 ஆண்டுகளா நீங்க பர்மனெண்ட் பண்ணலையே, பண்ணிட்டு எல்லாரும் போயிருப்பாங்களே. எல்லாரும் நிரந்தரப்படுத்திருந்தா பெரும்பாலான போயிருப்பாங்க. இப்ப அதிகமான ஒப்பந்த பணியாளர் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இப்ப நீங்க நீங்க இன்னைக்கு நாளைக்கு ஒரு நோட்டிபிகேஷனே போடுங்க. நாங்க கோயம்புத்தூர்ல 325 பேருக்கு விளையாடுற 2700 பேர் போட்டாங்க. எல்லாம் படித்த பட்டதாரிகள் தான் வராங்க. தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு இல்ல. இப்ப நீதிமன்றத்துக்கு அப்ளை பண்ணாங்களே, நீதிமன்றத்துக்கு தூய்மை பணியாளருக்கு அப்ளை பண்ணாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. சென்னை உயர் நீதிமன்றம் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துல தூய்மை பணிகளை பாருங்க, படித்த பட்டதாரிகளை போடுவாங்க. அங்க சாதி காலனா சம்பாதிச்ச கவர்மெண்ட் காசுங்கிறக்காக வேண்டி நீங்க அரசு பணிக்காக எல்லாரும் போற தயார் இருக்கிறாங்க. பணி பாதுகாப்பு கிடைக்குங்கிறக்காக அரசு பணிக்கு போற தயாரா இருக்காங்க. ஆனா எல்லா சாதிகளும் செய்கிற வேலையை ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யற என்பது கட்டமைக்கப்பட்ட அந்த மக்கள் மீது கட்டமைக்கப்படுகிற ஒரு பொய் தான். அப்படி யாருமே எல்லாருமே வேலை செய்யறாங்க. நீங்க விட தனி இட ஒதுக்கீடுக்காகவும் உங்க அரசியல் லாபத்துக்காகவும் அப்படி சொல்லலாம். ஆனா எல்லாரும் இந்த வேலை செய்யறாங்க. நீங்க ஒப்பந்த பணியாளர்களுடைய ஒப்பந்த பணியாளர் 10 ஆண்டுகளுக்கு மேல் நிரந்தரப்படுத்தப்படாதனால அவங்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு அதிகமா தெரியல. நீங்க 10 ஆண்டுகள் நீங்க நிரந்தரப்படுத்திருந்தீங்கன்னா கட்டாயமாக இவர்கள் எண்ணிக்கை இவ்வளவு மிக குறைவா இருக்கு. நீங்க இப்பவே தமிழ்நாடு முழுவதும் மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை தான் நிரந்தர பணிகள் அதிகமா இருக்கிறாங்க. அது ஒரு தொடக்க நிலை பணியிடம் தான். நீங்க தொடக்க நிலை இப்ப என்னன்னா, நீங்க அவர்கள் 13 நாள் போராட்டத்துல ஆதரவு தெரிவிச்சு நான் பணி நிரந்தரம் செய்யறான்னு சொன்னவரு திடீர்னு இது இழித்தொழிலாகிறாரா? சரி, ஓகே, இது என்ட்ரி லெவல் போஸ்ட். இது 3 வருஷம்னா ப்ரமோஷன் கல்வி தகுதி அடிப்படையில நீங்க சூப்பர்வைசர் கொடுப்பாங்க, டெப்டேஷன்ல வேலை கொடுக்கும், மாற்றுப்பணி அடிப்படையில் நீங்க வேற வேலைக்கு போலாம், கல்வி தகுதி அடிப்படையில ஆர்சி போலாம், ஜூனியர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் போலாம், டிரைவர் ஆகலாம், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகலாம். இப்படி பல பதவிகள் இருக்குது. நிறைய தோழர்கள் தூய்மை பணியாளர் பல நிலைக்கு போயிட்டாங்க. ஆனா இவர் இன்னும் நீங்க இன்னைக்கு பல இடத்துல முன்னேறி போயிட்டாங்க. அது இழி தொழில்னு சொல்றதுங்கிறது இவர் கட்டமைக்கப்பட்ட போய் இது யாரால ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர் அப்ப அரசாங்கம் இல்ல கார்பரேஷன் இந்த மாதிரி தூய்மை பணிக்கு ஆள் எடுத்தா அது இடஒதுக்கீடு முறையில தான் பின்பற்றப்படுது. இடஒதுக்கீடு முறை அந்த இடத்துல பின்பற்றப்படுதுன்னு சொல்றீங்களா தொடர்? எப்பவுமே அப்படிதான் பின்பற்றிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அப்படிதான் எடுத்துட்டு இருக்காங்க. நான் இப்ப கூட உங்களுக்கு ஆட்சி போடுறேன். நீங்க நோட்டிபிகேஷன் நான் வேணா கொடுக்குறேன். எல்லா இடத்துல எடுத்து நோட்டிபிகேஷன்ல நீங்க இன சுழற்சி அடிப்படையில் தான் நீங்க உங்களுக்கு அதை எடுப்பாங்க. ரோஸ்டர் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க நீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப லா காலேஜ்ல அட்மிஷன் போட்டிருக்காங்கல்ல, நீங்க லா காலேஜ் இன்னைக்கு மார்க் கட் ஆஃப் மார்க் போட்டிருக்காங்க. அதுல பிசி விட எஸ்சி விட பிசிக்கு தான் மார்க் கம்மிங்க லா காலேஜ்ல. இங்க போட்டிகள் நிறைய இருக்கு. எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சு வேலைக்கு போறாங்க. சரி, இப்ப நிறைய தூய்மை பணியாளருடைய குழந்தைகள் எல்லாம் நீங்க படிச்சு நல்லா நீங்க டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் நிறைய பேர் போயிட்டாங்க. நிறைய உயர்கல்விக்கு போறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர். ஒரு தூய்மை பணியாளர் தன்னுடைய குழந்தைக்கு இந்த வேலைக்கு வரைக்கும் எந்த தூய்மை பணியாளர் விரும்புறது இல்லை. நீங்க வேற எந்த வேலை வாய்ப்புகளும் மறுக்கப்படுகிறதுனால இந்த வேலைக்கு வந்தாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, நிரந்தரப்படுத்துறோம்னு சொன்னதுன்னு அடிப்படையில் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் நாங்க தனியார் மயப்படுத்தி நீங்க எடுக்கவே மாட்டாங்கன்னு யாரும் இந்த வேலைக்கு வந்திருக்க மாட்டாங்க. நீங்க அரசு பணி நிறுத்தம் அரசுடைய பேச்சை கேட்டுதாங்க வந்தாங்க. அரசு தான் எங்களை எடுத்தது. முதன்மை பணியளிப்பு இவர் எடுத்துல கமிஷனர் எடுத்தனால இந்த வேலைக்கு வந்தாங்க. இல்லாட்டி இந்த வேலைக்கு யாரும் வந்திருக்கணும். நீ 10 ஆண்டுகள் உழைத்த பிறகு நீ எந்த அவங்க ஊதியமுமே அவங்களுக்கான பணப்பயன்கள் எதுவும் தராம இப்ப நீங்க இடித்தொழில் அந்த தொழிலாளி எங்கி போவா? ஒரு 2 லட்சம் 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 4 லட்சம் தொழிலாளிகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது? இதை நினைத்து இந்த ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க, ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கு, அவங்களுக்கு கடன் கட்டுறதுக்கான சூழல் இருக்கு. நீங்க இனி பணி நிரந்தரம் கிடைத்தா இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயருமா இல்லையா? அப்ப நீ ஒரு இப்ப எப்படி நம்முடைய இடஒதுக்கீடுனா அந்த குறிப்பிட்ட வளர்ச்சி அடைகிற வரைக்கும் இடஒதுக்கீடு பயன்படுத்த முடியுமோ அதே மாதிரி நீங்க முழுமையான இயந்திரங்களை முழுமையாக பயன்படுத்துற வரைக்கும் நீங்க இந்த இவங்களுக்கான உயர் ஊதியத்தை இவங்களால இத்தனை ஆண்டு காலம் உழைத்ததற்கான ஊதியத்தை உங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? பணப்பயன்களை கொடுக்கணுமா இல்லையா? அப்ப வேண்ட இடைத்தொழில் வெளியே போனா நீங்க எப்படி சொல்றாங்க? இடைத்தொழில்னா அரசு பணி இடைத்தொழில்னா தனியார் பணியில இருக்கிறது உயர் தொழிலா? அப்ப நீங்க என்ன சொல்றாங்க? நீ அரசு கிட்ட பணி நிரந்தரம் கேட்காத,
ராம்கிட்ட கொத்தடிமையா போக சொல்றாங்க. அப்ப ராம்கி நிறுவனத்துல போய் கொத்தடிமை இருக்கணுமாங்கிறதா இருக்கிற அரசியல் இயக்கங்கள் நடக்கிற இந்த மக்களுக்காக நடத்தக்கூடிய எண்ணமா? தொடர் இந்த போராட்டம் வந்து இப்ப வந்து மதுரை, நெல்லை, திருப்பூர் போன்ற நகரங்களுக்கு வந்து பரவி இருக்கு. அந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அதையும் வந்து மதுரையில நடந்த போராட்டத்தை வந்து எப்படி காவல்துறை வந்து முதல் நாள்ல வந்து இது பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த போராட்டம் விரிவடைகிறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழர்? இந்த போராட்டம் கட்டாயமா விரிவடைகிறது. மாநிலம் முழுவதும் டெய்லி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தோழர் இந்த போராட்டத்தை. இது அரசு எங்களை நம்பிதான் நாங்க வாக்களிச்சோம். தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரிதான் நீங்க உங்களை ஆதரிச்சுதான் நாங்க பிரச்சாரங்களை பல இடத்துல பண்ணோம். இப்போ அரசாங்கம் அவங்க நம்பிக்கையோட தான் இருக்கிறாங்க. எல்லா இடத்துல போராட்டத்துக்கு தயாரா இருக்கிறாங்க. நிறைய இடத்துல போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் போராட்டங்கள் அதிக வீச்சோட போராட்டங்கள் தொடங்குகின்றனர். தொடர் இந்த போராட்டங்கள்ல தொழிற்சங்கங்களோட பங்கு என்ன தொடர்? அம்பேத்கர் இயக்கங்கள் போராடுது, பெரியார் இயக்கங்கள் போராடுது. அதை விட இந்த மக்களை ஒன்றிணைக்கிறதுல தொழிற்சங்கம் அதோட பங்கு வந்து எப்படி இருக்கு தொடர் தமிழ்நாடு முழுக்க? இது என்னன்னா முதல்ல வந்து மைய தொழிற்சங்கங்களா இருக்கக்கூடிய AITCCI பங்கு தான் முதன்மையானது. அவர்கள் தான் மாநிலம் முழுவதும் தொழிற்சங்கங்களை வைத்து அதனால அவங்களுடைய பணிகள் வந்து மிக முக்கியமானது. அதனால அவர்கள் வந்து இப்ப நாங்களாம் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இப்ப கோயம்புத்தூர்ல நாங்க அமைப்பை இங்க கொஞ்சம் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா இது வந்து மற்ற மாவட்டங்கள் முழுவதும் மைய தொழிற்சங்க இவங்க தான் ஒருங்கிணைக்க முடியும். நாங்க இந்த இடத்துல பலமா இருக்கிறோம்னா அவர்கள் மற்ற இடத்துல பலமா இருப்பாங்க. இப்ப எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு மாநில அளவிலான ஒரு கமிட்டி உருவாக்கி வச்சா மட்டும்தான் இந்த வேலைகளை நம்ம செய்ய முடியும். ஒரு கமிட்டி உட்கார்ந்து எல்லாத்தையும் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி ஒற்றை கோரிக்கையோட அனைத்து ஒருங்கிணைக்க வேண்டிய இடத்துல மைய தொழிற்சங்கங்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்ட குழுத்தை ஒரு அரசை நோக்கி வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்தால் மட்டும் இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அரசு கட்டாயமா நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப 80 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க மக்கள். இவங்களுடைய தூய்மை பணியாளர்களுடைய வாக்குகளா 60 லட்சத்துல 80 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த வாக்குகள்ல போன முறை சிந்தாமல் வந்து திமுக அறுவடை பண்ணுச்சு. இப்ப மீண்டும் அந்த வாக்குகள் வேணுமா வேண்டாமாங்கிறது நாம் அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டியது மைய தொழிற்சங்கங்களுடைய முக்கிய பணிதான். ரெண்டாவது ஒரு கமெண்ட்ல ஒரு கேள்வி வந்திருக்கு, அதை மட்டும் நான் கேட்டுறேன். இங்க வந்து இந்த முறையில வந்து இடஒதுக்கீடு வந்து யூஸ் பண்றாங்க அரசாங்கம் வந்து இதுல வந்து இடஒதுக்கீடு இருக்கு, அதுக்கு ஒரு RTI தரவு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அந்த RTI பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா தொடர்? தமிழ்நாடு முழுவதும் நீங்க வந்து எல்லா இடத்துலயுமே நீங்க 2019 மாநகராட்சியில எடுத்த வேலைக்கு எடுத்த நோட்டிபிகேஷன் வரும்போது நோட்டிபிகேஷன்ல நீங்க கூகுள் அடிச்சாலே வந்துருங்களா கேக்குது தோழர் பேசுங்க தொடர். நோட்டிபிகேஷன்ல எந்த இன சுழற்சி அடிப்படையில் அடிப்படையில வேலைக்கு எடுக்கிறாங்க. 2 விதம் எடுக்கிறாங்க. TNPC எடுக்கிறாங்க, வேலை வாய்ப்பு அலுவலகத்தின் மூலியமா எடுக்கிறாங்க. அதனால வந்து நீங்க இது எல்லாம் வந்து சட்டப்படியா அவங்க தமிழ்நாட்டுல எந்த இடஒதுக்கீடு இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது. சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரியும். அது என்னன்னா நீங்க ஒப்பந்த பணியாளர் அதிகமா இருக்கு காரணம்னா இது 100 பேர் எடுத்தாங்கன்னா 18 பேர் தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்க முடியும். ஆனா 100 பேர் வேலை செய்வாங்க. ஆனா 100 பேர்ல 69 போயிடுவாங்க கூடாது. அதனால வந்து இங்க இந்த ஒப்பந்த வேலை கிடைக்காதவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமானதுனால உங்களுக்கு அதிகமா தெரியும். ஆனால் அதிகமா வந்து வேலையில் இருக்கக்கூடிய நிரந்தர பணியாளர் இருக்கிறவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமா இருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆனா அந்த வேலையை அவங்க பாதி பேர் செய்யறதுல அவங்க அந்த அதிகாரிகள் அந்த சாதியை சார்ந்தனால அவங்க டிரைவர்களா மாற்றுப்பணி அடிப்படையில நிறைய வேற வேலைக்கு போயிடுவாங்க. நாங்க கூட கோயம்புத்தூர்ல வெத்தலைபாக்கு வச்சு போராட்டம் அழைச்சோம். 325 பேர் வேலைக்கு வந்தீங்க, இந்த சாதியை சேர்ந்தவங்க இந்த வேலையை செய்ய மாட்டாங்க, பட்டியல் சமூக மக்களை செய்ய முடியல, பல போராட்டங்கள் நடத்தி பல பேர் வேலைக்கு வந்தாங்க. இன்னும் 4 பேர் வந்து மாற்றுப்பணி அடிப்படையில் வேற வேலை செய்யறாங்க. ஆனா நலவாரியம் நம்மளுக்கு வந்து இருக்கு தொடர், தூய்மை பணியாளர்கள் நலவாரியம். அது எவ்வாறு தொடர் தமிழ்நாட்டுல வந்து செயல்பட்டு இருக்கு? இப்பதான் தூய்மை பணி நலவாரியத்துல சென்னையில் அலுவலகம் இருக்கு. இதுல அவங்களுடைய வேலைகள் வந்து உறுப்பினர் கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய
கல்வி பொருளாதார வேலை வாய்ப்புகளுக்காக அந்த உருவாக்கப்பட்ட அமைப்பை கடந்த 3 ஆண்டுகளா செயல்படல. இப்பதான் அவங்க நலவாரியத்தோட அட்டையை மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு பணி காலத்திலேயோ இறந்தவங்களுக்கோ அந்த குழந்தைகளுடைய கல்வி செலவுக்கோ யாருக்கும் கொடுக்கல. இப்ப எங்களை போன்ற இயக்கங்கள் போராட்டம் தொடங்குற காலத்துல இப்ப அடையாள அட்டைகளை வந்து வழங்குறாங்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த அதிகாரிகளுக்கு குறித்தவர்களுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தாட்கோ மூலியமா ஜெட் இன்ஜின் வேலையை வாங்கி கொடுக்குற வேலையா செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அரசு வந்து அந்த முன்கள பணியாளருக்கு கோவிட்ல அறிவிச்ச பணமே தெரியல. கோவிட்ல வந்து முன்கள பணியாளர் 3 பேருக்கு அறிவிச்சாங்க. மருத்துவ பணியாளர்கள், காவல்துறைக்கு, தூய்மை பணியாளருக்கு. மருத்துவ பணியாளர்களுக்கு கொடுத்துட்டாங்க, காவலர்களுக்கு அந்த 15,000 சிறப்பூதியம் கொடுத்தாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இன்னும் தூய்மை பணியாளருக்கு இன்னைக்கு வரைக்கும் தரவே இல்லை. ஆனா இந்த நல வாரியத்தில் நாங்க ஒவ்வொரு தடவை சொல்றோம், புகார் கொடுக்குறோம், நல கமிஷன்ல கொடுக்குறோம், எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. நீங்க இவங்களுக்கு மட்டும் அந்த பணத்தை இன்னைக்கு நாங்க உயர்நீதிமன்றத்துல வழக்கே நடத்திட்டு இருக்கிறோம். கோவிட் அறிவிச்ச எங்களுக்கு அந்த பணத்தை எங்களுக்கு தரல, நீங்க இன்னைக்கு வரைக்கும் தரல, அறிவிச்ச பணத்தை தரல சொல்லி நாங்க ஒரு புகார்கள் கொடுத்தோம். இந்த நலவாரியம் இந்த அவங்க அடையாள அட்டை வழங்குவதோட அந்த வேலையை கொடுத்துருக்காங்க. இந்த நலவாரியம் அந்த குறைந்தபட்ச கூலி வழங்கப்படுதுன்னு கேட்டா அதன் மேல் நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும். நான் பல புகார்களை நேருக்கு நேராக கொடுத்துருக்கிறேன். இங்க விசாரணை நேற்றைய தினம் கூட முந்தான 2 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நலவாரியம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. எந்த தொழிற்சங்கங்களுக்கும் தகவல் கொடுக்காம எந்த தொழிலாளர்கள் பற்றிய தொழிலாளர்களை கூடி வந்து எதுக்கு ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போயிடறாங்க. அப்ப தொழிற்சங்கங்கள் வரக்கூட வந்தா கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஒரு நலவாரியம் முழுக்க முழுக்க தனியார் கொடுக்குறீங்க, நலவாரியம் எதுக்கு? தொழிலாளிகள் தனியார் ஒரு நலவாரி யாரு வைக்கணுங்க? தனியார் துறை தான் வைக்கணுங்க. கம்பெனி கான்ட்ராக்ட் எடுத்தோம்னா வைக்கணும். அரசு எதுக்கு நலவாரி வச்சிருக்குது? மக்களை ஏமாற்றுக்காக இந்த வேலையை வச்சிருக்கிறாங்க. நலவாரியம் வந்து தனியாருக்கு ஆனா தனியாருக்கு கொடுத்துருக்குறாங்க. தனியார் வந்து நலவாரியத்தால கேட்கல தோழர், சொல்லுங்க தோழர். நலவாரியம் என்பது முழுக்க தனியார். நீங்க நலவாரியத்துடைய முதன்மையான பங்கு தொழிலாளருக்கு பணி பாதுகாப்பு வழங்கப்படுகிறதா, கிளவுஸ் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கான சம்பளம் வழங்கப்படுகிறதா, வேலை நேரம் பாதுகாக்கப்படுகிறதா, அவர்களுக்கான உடைகள் கொடுத்துருக்குறாங்களா, பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கல்வி செலவு கொடுத்து இதை பற்றியுமே எந்த இடத்துல அவங்க ஆய்வே பண்றாங்க. நேரடியாக கலெக்டர் ஆபீஸ் சொல்லுவாங்க, அந்த அதிகாரிகளை இங்க வர சொல்லுவாங்க. இப்ப எந்த ஸ்பாட் விசிட் போனாதேன்னு அந்த தொழிலாளி வந்து என்ன வேலைகள் இருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் அவங்க போய் ஒரு இடத்துல ஸ்பாட் விசிட் எடுத்து போட்டு அதிகாரிகள் பண்றதே இல்லை. இவங்க நேரம் கலெக்டர் போவாங்க, அங்க போய் ஒரு அரங்கத்துல ஸ்பாட்டுக்கே போனாலும் கூட அந்த அரங்கத்துல வர சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவாங்க. எந்த தொழிலாளிகிட்ட நேரில் போய் உங்களுக்கு என்ன குறை இருக்கான்னு தனியா கேட்டதில்லை. இப்போ நீங்க முதல்வர் முன்னாடியோ ஆணையாளர் முன்னாடி அந்த ஆணையாளர் முன்னாடி தொழிலாளி சொல்லுவானா எனக்கு சம்பளம் கரெக்டா கிடைக்குதுன்னு சொல்லுவானா? எனக்கு ஒரு ட்ரெஸ் கரெக்டா கொடுக்குறாங்க தோழர். அடுத்தது வந்து இந்த கை கேக்குதா தோழர்? தோழர் கேக்குதா தோழர்? தோழர் அடுத்தது வந்து இந்த கையால் மலம் அள்ளும் அந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ், அந்த மலக்குழி மரணங்கள்லாம் நடக்குது தோழர். அதை வந்து தடுக்கிறதுக்கு சட்டம் போடப்பட்டது 2013. இப்ப அது வந்து இப்ப நீங்க சொன்ன ஒரு பேட்டியில நான் காணும்போது அது நிறைய பிரைவேட் வீட்லயோ இல்ல பிரைவேட் கான்ட்ராக்ட் தனியார் நிறுவனத்திலயோ தான் அதிகமா இப்ப மால்ல வந்து மால்ல கூட 2019 நடந்தது. இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள்ல தான் அதிகமா மலக்குழி மரணங்கள் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க தோழர். அதை பத்தி நீங்க சொல்லுங்க தோழர். அந்த மலக்குழி மரணங்களை வந்து மனித மலத்தை மனித நல்லதல் தடை செய்யும் சட்டம் வந்து ரொம்ப பெரிய போராட்டம் நடத்தி இன்னைக்கு வந்து அதையோட அரசு நிறுவனங்கள்லாம் வந்து இது செய்யல. தனியார் விடுதிகள்ல ஹோட்டல்கள் தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. முதல் மாதம் நீங்க செப்டிக் டேங்க் நிறைஞ்சிருச்சுன்னா உடனடியாக மாநகராட்சிக்கு தகவல் கொடுக்கணும். மாநகராட்சி அவங்க மேல வந்து அது பல பாதுகாப்பு பொருட்கள்லாம் வச்சுதான் பண்ண முடியும். மனிதர்களை இறக்கவே கூடாது. அரிதிலும் அரிதா வழக்கம் கூட இறக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா வந்து இந்த தனியார் நிறுவனங்கள் வந்து அவர்கள் மாநகராட்சிக்கு நீங்க வந்து பணம் கட்டணும்ங்கிற அடிப்படையில இவர்கள் வந்து தனியா 1000 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் கொடுத்தா படிக்காத ஏழைக்கு கூலி வேலைக்கு வந்து தினக்கூலிக்கு வருகிற நீங்க நகர தொழிலாளர்கள் இவங்க இருப்பாங்க, கூலி முக்குல வேலை செய்யக்கூடிய வெளி மாவட்டங்களை சேர்ந்த வந்தவங்க கூலி முக்குன்னு ஒரு முக்கு இருக்கு. அந்த முக்குல ஒரு காலையில வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க எல்லா மாவட்ட தலைநகரங்களுமே. அவங்க தினசரி அந்த தொழிலாளிகளுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ ஒன்று சொல்லி கூட்டிட்டு வந்து அந்த தொழிலாளிகளை கூட்டிட்டு போயிட்டு
அந்த விஷவாயு தாக்கி இறந்துறாங்க. அது காப்பாற்ற போக நிறைய பேர் இறந்துறாங்க. அப்ப அது இது ஒரு பெரிய போராட்டம் நடந்த பிறகு மலக்குழி மரணங்கள் வந்து ஏற்பட்டா அதை நிறுவனம் தான் பொறுப்பு. 25 லட்சம் ரூபாய் அவங்களை கொடுக்கணும். அதே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களை இறந்தாங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படணும். அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு விதியை வந்து நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு பல இடங்கள் அது பெரிய பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க. இன்னைக்கு எல்லாம் தனியார் நிறுவனங்கள் செஞ்சாங்கன்னா மாநகராட்சி தான் பொறுப்பு. இதை செய்தா மாநகராட்சி தான் பொறுப்பேற்க வேண்டும். அவங்க தான் பணம் கொடுக்கணும். அவர்கள் இடத்துல தனியார் இடத்துல மாநகராட்சி வசூல் பண்ணிக்கணும். இது பெரிய போராட்டம் வந்த பிறகு இன்னைக்கு மலக்குடி மரணங்கள் வந்து அரசு நிறுவனங்கள்ல தனியாருடைய விடுதிகள் இது போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இல்ல. இங்க இவங்களுக்கு இன்னும் தூய்மை பொறுத்தளவு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தாத வந்து பெரிய கொடுமை இருக்கு. எப்படின்னா குப்பை பொறுக்கிறவங்க தான் குப்பை சேகரிப்பவர்களை வந்து குப்பை பொறுக்கிறான்னு சொல்லுவான். குப்பை போடுறவனை வந்து சொல்றதே இல்லையா. இப்ப குப்பை போடுறவங்க குப்பை போடுறேன்னு சொல்லுவான். இப்ப குப்பை பொறுக்கிகள்னா நாம சேகரிப்பவர்கள் குப்பைக்காரன் வரான்னு சொல்லுவான். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வார்த்தை. குப்பை போடுறவன் தான் குப்பைக்காரன் சொல்லுவாங்க. இவன் தான் குப்பை போடுறான். அவர்கள் சேகரிக்கிறாங்க, சமூக சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறாங்க. அப்ப குப்பை போடுவது கூட நம்ம எவனா ஒருத்தர் நீங்க ஒரு பொது கழிவறையா போயிட்டு வந்த பிறகு நீங்க பயன்படுத்திட்டு தண்ணி ஊத்திட்டு வரணும் அடுத்தவங்க பயன்படுத்துறோங்கிற எண்ணத்துல அடிப்படையில் இருக்கும்போது நீங்க இந்த குப்பை போட ஒரு சராசரி 100 மனுஷன் தான் இருக்கிறா. அந்த குப்பை போடுவதற்கான வழிமுறைகளை வந்து அரசு பள்ளிக்கூடத்துல இருந்து படிக்கிற இடத்துல அது உருவாக்குறதன் விளைவுதான் இன்னைக்கு வந்து பல இடத்துல வந்து மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணம். விழிப்புணர்வே இல்லாம இருக்கு. இப்ப கோவிட்டோ மற்ற இடத்துல வரும்போது அரசு கடுமையான விழிப்புணர்வு ஏற்படுத்துது. ஆனா இந்த மாநகராட்சிகளையோ மற்ற இடங்கள போதிய விழிப்புணர்வு எங்க வேணா குப்பை போடலாம். அது யாரா தரம் பிரிச்சு கொடுக்கணும்னா தரம் பிரிக்கிறதுக்கு தனியார் நிறுவனம் கான்ட்ராக்ட் கொடுத்துடுறாங்க. கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு சேகரிக்கிறவங்க அது பிரிச்சு கொடுக்காம யாரு வேலையா தனியார் கோடிக்கணக்கான ரூபாய் டெண்டர் விட்டு எடுத்து அது தனியா தரம் பிரிக்கிற வேலையை ராம்கி போன்ற பெரு நிறுவனங்கள் MCC போன்ற பெரு நிறுவனங்கள் வாங்கி அந்த குப்பையை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்க ITC போன்ற கம்பெனியில் இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் 6 ரூபா ஒரு கிலோ ஒரு நாளைக்கு வந்து 12 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு பிளாஸ்டிக் மட்டும் விற்பனை ஆகுது. வருஷத்துக்கு எப்படி ஒரு மாசத்துக்கு எப்படி பார்த்தாலும் 1 கோடி 1.5 கோடி ரூபாய் வருமானம் வருது. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. குப்பையில் அவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குது. அது இதை பற்றியான விழிப்புணர்வு அரசு இல்லை. இன்னைக்கு உரம் தயாரிக்கிறாங்க, எல்லா குப்பையிலும் மறுசுழற்சி முறையில் பல பொருள் தயாரிக்கிறாங்க. இந்த அரசு இந்த பொறுப்புகள் இருந்து விலகி அவர்களுக்கு எப்படியோ குப்பை எங்க போய் சேர்ந்தா போதும் அவர் மகளிர் இருக்கிறாங்க. இதை தர மற்ற நாடுகளையும் நீங்க கேரளா கர்நாடகாலாம் நீங்க அன்னைக்கு பிளாஸ்டிக்னா அது தரம் பிரித்து அந்த ITC போன்ற நிறுவனங்களை விற்கும் போது அந்த வரக்கூடிய அந்த ஊதியத்தை அந்த தொழிலாளிகளே பெற்றுக்கொள்றாங்க. மற்ற மாநிலங்கள்ல நேரடியா மாநகராட்சியே தொழிலாளர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு மட்டும்தான் தன்னுடைய பொறுப்புகளிலிருந்தும் தன்னுடைய கடமைகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கு தனியார் கிட்ட கொடுத்துட்டு அவங்களுடைய பொறுப்புலேருந்து விடுபடுறாங்க. இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து மாற்று வேலைகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த சட்டத்துல இருக்கு. நிறைய உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்கு. காம்பன்சேஷன் கொடுக்கணும், இழப்பீடு கொடுக்கணும். அதெல்லாம் இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து சரியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா? மலக்குழி மரணங்களுக்கு நாங்களே இப்ப உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுதான் பல பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். பட்டியல் அரசு வேலை கொடுக்கணும், உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இன்னும் வீடு கட்டி கொடுக்கல, அரசு வேலை தரல. அந்த 25 லட்சம் ரூபாய் தரக்கூட இழுத்தடிச்சு பல வருடங்கள் கழிச்சுதான் அந்த குடும்பத்துக்கே போய் சேருதுங்க. இன்னைக்கு இந்த 35 மரணங்கள் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அரசு வேலை யாருக்குமே பாதி பேருக்கு கொடுக்கவே இல்லை. நன்றி தோழர். லெஃப்டியோ தோழர், நீங்க இருக்கீங்களா? நீங்க ஏதாச்சும் கேள்வி கேட்கறதா இருந்தா தோழர்கிட்ட கேளுங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஏதாச்சும் இருந்தது. ஓகே. இது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி இருக்குதுல. இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டுத்துக்கு சேர்த்து பதில் சொல்றேங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்லிட்டு ஜிசிசி அறிக்கை கொடுத்திருந்தது. இப்ப இந்த உடன்பிறப்புகளும் திமுக IT விங்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இத மகளிர் சுய உதவி குழு NLM இல்ல, இது பிரைவேட் இந்த கான்ட்ராக்ட் இல்ல, மாநகராட்சி கீழே இல்லைன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தோம் தோல, 2 தான் ஆக்குறாங்க, இன்னும் 3-2 வந்து பாக்கி இருக்கு. அது வேற சென்னையில வேற பகுதி, அதையும் ஆக்காம இருக்காங்க தோல. இன்னைக்கு வந்து தொண்டு நிறுவனங்கள் வந்து லாப நோக்கமற்ற ஒரு நிறுவனம் தான் தொண்டு நிறுவனங்கள். ஆனா இந்த மாநகராட்சியில இதுல இவங்களுக்கு மகளிர் சுய குழு இது லாபத்தோட இயங்குறது. ஒரு கூலி வருது, அந்த கூலியுடைய ஆதாயம் வருது, பணம் நிக்குது. அப்படி சுய குழுக்களுக்கே தரவே கூடாது. இது என்னன்னா
அந்த சுய உதவி குழுக்கள் எப்படி செயல்படுதுன்னு கேட்டா, அந்த சுய உதவி குழுக்களுடைய தலைவர் பேர்ல தான் வங்கி அக்கௌண்ட் இருக்கு. ஆனா அது யாரு இருக்குன்னா பேங்க் பாஸ்புக் எல்லாம் அந்த ஈஓ கிட்ட இருக்கு, அந்த கமிஷனர் கிட்ட இருக்கு. இவங்களுக்கு எதுவுமே இல்லை, செக்கப் போய் போட்டுருவாங்க. அவங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் டிரான்சாக்சன் பண்றது எல்லாமே அவங்க தான். எந்த பாதுகாப்பு உபகரணங்களையும் எதுவுமே தரதில்ல அந்த சுய உதவி குழுக்களுக்கு. இது அரசு என்னன்னா மகளிர் சுய குழுக்களுக்கு வந்து ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டு இன்னைக்கு எல்லாம் கந்து வட்டி கும்பல்களை சிக்கிட்டு அவங்க பணம் வசூல் பண்ண கந்து வட்டி கும்பல் எல்லாம் மாறிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பல வாய்ப்புகள் இந்த சுயதொழில் முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்டது. இது லாப நோக்கோடு செயல்படுகிற ஒரு நிறுவனங்கள் இந்த மாநகராட்சியில. நீங்க அங்கு போயிட்டு இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு மகளிர் குழுக்கள்ங்கிற அடிப்படையில் தொழிற்சங்கத்துடைய நடைமுறைகள் எதுவுமே மறுதளித்து தொழிலாளர் சட்டங்களுக்கு விரோதமாக தான் அந்த மகளிர் சுய குழுக்களுக்கு கொடுக்குறாங்க. கேக்குது சொல்லுங்க. இது நானும் இது ஜிசிசியோட அறிக்கை வந்திருந்தது தோழர். இதே மாதிரி இஎஸ்ஐ போன இந்த போராட்டப்ப இந்த இஎஸ்ஐ பிஎஃப் அடுத்து இதெல்லாம் எதுவுமே அதான் குழு மூலியமா இருக்கிறாங்க. இப்ப ஈரோடு மாநகராட்சியில குழு தான் இருக்குது. அவங்களுக்கு இஎஸ்ஐ இல்ல, பிஎஃப் இல்ல, தொழிலாளர் சட்டங்கள்ல வகுக்கப்பட்ட விடுமுறை இல்ல. நீ வேலைக்கு வந்தா சம்பளம், அவ்வளவுதான் செலவு வச்சிருக்காங்க. இது நம்மளது காம்ரேட் டாக்கீஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு சொல்ல. அவங்க வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில மற்ற பகுதியில பிரைவேட் ஆனது ஏரியாலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அங்கேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் இவங்க சொல்ற எல்லா சலுகையும் கொடுக்குறாங்க. ஆனா வந்து அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியல. இஎஸ்ஐ லீவ் போட்டா இவங்க லீவை குறிச்சு கொடுத்தாதான் அது இது பண்ண முடியும். இல்லைன்னா இஎஸ்ஐ இவங்க பே பண்ணாதான் அவங்க போய் அங்க கிளைம் பண்ண முடியும். பே பண்ணாம இருக்க. அதே மாதிரி பிஎஃப் இஎஸ்ஐ கார்டே யாருக்குமே இல்ல. மருத்துவர்களுக்கு வந்து 2 இஎஸ்ஐ 2 பிஎஃப் வந்து எப்படி பிடிக்கிறாங்கன்னா தொழிலாளி கிட்டே பிடிக்கிறாங்க. முதலாளி பங்கையும் தொழிலாளி பங்கையும் தொழிலாளியோட கணக்குல பிடிக்கிறாங்க. பல புகார்களை நாங்க கொடுத்துருக்குறோம். நீங்க வந்து 2 பிஎஃப் எம்ப்ளாயியோடைய கான்ட்ரிபியூஷன், நான் வந்து எம்ப்ளாயியோடைய கான்ட்ரிபியூஷனும் தொழிலாளி கிட்டே பிடிச்சா அப்புறம் அது ஒரு சிஸ்டம் எதுக்கு அந்த இல்ல வாங்குற 333 ரூபாய் சம்பளத்துல எவ்வளவு கான்ட்ரிபியூஷன்? இப்ப 15.5% முழுக்க நம்மளோட பிடிச்சிக்கிறாங்க, அவங்களோட பிடிச்சிக்கிறாங்க. இதுல ஒரே தனியார் நிறுவனங்கள் வந்து கொள்ளை லாபம் அடிக்கிறதுல இது வேற, இதுதான் அவங்க கொள்கை முடிவுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. தனியாருக்கு தாரை வார்க்கிறதா கொள்கை முடிவு. நன்றி தோழர். களத்திலயும் போராடுங்க, உங்களுக்கு பக்கபலமா களத்திலயும் இணையதளத்திலயும் இருக்கும் தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர். வந்த எல்லாருக்கும் நன்றி. இந்த லைவ் இதோட முடிச்சுக்கிறேன். பை பாய்.